கடல் எவ்வளவு அழகோ அதனுள் அதைவிட அழகான மீன்களும் வாழ்ந்து கொண்டிருந்தன. சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள், எத்தனை வண்ணங்கள்! பார்த்தவுடனே மனசு அவ்வளவு மகிழும். அதில் ஒரு சிறிய சிவப்பு மீன் தான் ரூபி. ஆனால் அவள் எப்போதும் மனசில் சோகமாகத்தான் இருந்தாள். நான் சின்னவள், இங்கு நிறைய பெரிய மீன்கள் இருக்கின்றன, என்னால் எதுவும் செய்ய முடியாது, பெரிய மீன்கள் மாதிரி நான் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் கடலில் பெரிய புயல் எழுந்தது. அலைகள் கொந்தளித்தன. எல்லா மீன்களும் பயந்தன. பெரிய மீன்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டன. அந்த சமயத்தில் ஒரு குட்டி மீன் பயத்தில் ஒரு பெரிய கல்லுக்குள் சிக்கிக் கொண்டது. ஐயோ பாவம்! யாராலும் அந்த குட்டி மீனை காப்பாற்றி மீட்க முடியவில்லை. ஆனால் ரூபி தனது சின்ன உடலை தைரியமாக பயன்படுத்தினாள். கல்லுக்குள் நுழைந்து அந்த குட்டியை வெளியில் கொண்டு வந்தாள். அதை பார்த்த மீன்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டன. ரூபி, நீதான் இன்னும் எங்களுக்கு ஹீரோ. உன் சின்ன உடல்தான் இந்த பெரிய காரியத்தை செய்தது. ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கு, அதை உணர்ந்தால்தான் உண்மையான வலிமை தெரியும் என்று பாராட்டினார்கள். அந்த நாள் முதல் ரூபி தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தாள். நண்பர்களே, நாமும் எவ்வளவு சின்னவராக இருந்தாலும், எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும், ஒவ்வொருவருக்குமே ஒரு தனித்திறமை இருக்கு. பிறரை போல இல்லாததே நம்முடைய வலிமை. நம்மை நாமே நம்பினால் நாமும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்.